உங்கள் வாழ்க்கையில் எந்த மொமெண்ட்டுக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லணும், அன்னைக்கு சொல்ல நினச்சா சொல்ல முடியல, பட் இன்னை வரைக்கும் அந்த மொமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் லைஃப்பில் வந்து யாருக்கோ தேங்க்யூ சொல்லியிருக்கோம் சார். ஆனால் வந்து அப்பாக்குன்னு வந்து தெரிஞ்சாலுமே அது வந்ததே இல்லை. தேங்க்யூ அப்படின்னு வந்து வந்ததே இல்லை. அது பெருசாக வந்து சொல்லிக்கிட்டதே இல்லை சார். ஆனால் வந்து அப்பா வந்து நான் ஒரு லைஃப்பில் என்டர் ஆனது வந்து சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே எனக்காக மட்டுமே யோசிச்சு செஞ்சாங்க. தெரியும் அப்பானாவே பிள்ளைங்களுக்கு யோசிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் எங்கள் அப்பா எனக்காக மட்டுமே தான் யோசிச்சிருக்காரு அப்படின்றது யோசிக்கிறப்போ, இப்போது அவர் தாடி வச்சுருக்காரு. தாடி கூட வந்து எனக்காக தான் வச்சுருக்காரு. அம்மாவுக்கு பிடிக்காது. ஓகே, அவருக்கும் பிடிக்காதா? அவருக்கு பிடிக்கல. அவர் வந்து சின்ன வயசில் வந்து தாடி ஷேவ் பண்ணிட்டு வந்துட்டார் சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஷேவ்ல தான் இருந்திருக்காரு. ஆனால் நான் பார்த்துட்டு இது அப்பாவே கிடையாது போங்கன்னு சொல்லிட்டேன். என் பிள்ளை வந்து அப்பா தானே என்னை சொல்லிடக்கூடாது ஒரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னுமே வந்து அவர் வந்து தாடி வந்து எடுத்தது இல்லை சார். அம்மா எவ்வளோ சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லை, அவர் ஒர்க் கூட வந்து எனக்காக வந்து விட்டுட்டாரு சார். என்ன பார்த்து வேலையை விட்டுட்டார். மேனேஜராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணார், நல்ல சம்பளம். அம்மா அப்பா 2 பேருமே ஒர்க்கிங் சார். அப்பா வந்து ரெகுலர் டைமு, அம்மா வந்து மார்னிங் மதியம் நைட்டுன்னு இருக்கும். அதனால் வந்து ட்ரெயினில் என்னை மாற்றி அப்படி இது பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வளர்ந்துருக்கேன், ஆஃபீஸில் வளர்ந்துருக்கேன். அப்புறம் க்ரீச்சில் விட்டாங்க. க்ரீச்சில் விட்டப்போ நான் வந்து சாப்பிட மாட்டேன், அழுதுகிட்டே இருப்பேன்றது அப்பா பார்த்துட்டு, பிள்ளை வந்து ஏங்கக்கூடாது, நான் ஏங்கியிருக்கேன் இந்த அன்புக்காக தான், பிள்ளை என் பொண்ணு வந்து அப்படி ஏங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து அப்பா வந்து ஒர்க்கை ஃபுல்லாக விட்டுட்டு என் பொண்ணுக்கு என்ன மாதிரி என் பொண்ணு கூட இருக்க மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து பிஸ்னஸ் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணார், சூப்பராக போச்சு. கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்தோன்னா அகேன் பிஸ்னஸ் ஃபால் ஆச்சு. அப்போ வந்து அப்பா தான் வந்து வீட்டில் இருந்து பார்த்துப்பார். நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க, அம்மா வந்து கோவிட் டியூட்டி பண்ணாங்க சார். அம்மா வந்து மந்த் கணக்காக வரவுமே வீட்டில் இருந்திருக்காங்க. டியூட்டி குவாரண்டைன். அப்பா வந்து அங்கேயும் சப்போர்ட் பண்ணிட்டு எங்கேயுமே பார்த்துக்கிட்டு சமைச்சு கொடுத்துட்டு துணி காய போட்டுட்டு எங்கே எல்லாமே அப்பா தான் சார் பார்த்துப்பாங்க. இது மற்றவங்க வெளியே இருந்து பார்க்குறவங்க எப்படின்னா, ஒரு ஆம்பளையாக இருந்துட்டு நீங்கள் செய்கிறீங்க ஒரு மாதிரி நேரில் பின்னாடி பேசுகிறது அது சார். நேரில் வந்துட்டு வேலைக்கு போகலையா, நீங்கள் என்ன சமைச்சிட்ருக்கீங்க வீட்டில், எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகும். அவருக்கு என்ன எப்படி அவருக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதான்னு அவர் இதுவரை காமிச்சிக்கிட்டது இல்லை. ஆனால் அடுத்த நிமிஷமே அடுத்த நாள் அவங்களே வந்தாலுமே அவங்க முன்னாடி சமைச்சு எங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவங்கக்கிட்ட பேசுவார் சார். இப்போ கோவிட் முடிஞ்சுது, அப்பா வந்து திருப்பி பிஸ்னஸ் போயிருக்கலாம். ஆனால் எனக்கு காலேஜ் ஃபீஸ் வந்துருச்சு. பிஸ்னஸ்ன்னு போனால் லாஸு ப்ராஃபிட் வரும், ஸ்டேபிளாக ஸ்டார்டிங்கே இருக்க முடியாது. எனக்கு உடனே காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அப்போ வந்து அப்பா வந்து அவ்வளோ பேருக்கு வந்து வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்த ஒரு மனுஷன் அந்த வயசு அவர் வந்து திருப்பி வேலைக்கு போனார் சார். திருப்பி ஒருத்தவங்க கிட்ட கை கட்டி வேலைக்கு போகிறப்போ வந்து ரொம்பவே எனக்காக எதுக்கு இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க, நான் அது வந்து தேங்க்யூ தான் சொன்னது கிடையாது இதுவரை. ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து அவர் வாயை நீங்கள் பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக இங்கே ரெட்டாக வந்து ரொம்ப ஓவராக அல்சர் ஆகி ஃபுல்லாக அது ஓவர் அல்சரானா அப்படி தான் ஆகும். இப்போ திருப்பி இந்த மாதிரி ஒர்க் போகிறனால வெயில் அலையிறது, சம்டைம்ஸ் இந்த ஸ்டாக்கெலாம் வந்து தூக்கி வைக்கிறது, அட்மினாக ஃபார்மா கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி தான் வைக்கிறப்போ பிடிச்சிக்குது. அந்த மாதிரி தான் வந்து வீட்டில் வந்து இருக்கப்போ எனக்காக தானே இவங்க பண்ணுறாங்க, இந்த வயசில் இவங்க பண்ணணும்னு அவசியமே இல்லையே. ஆனால் நான் அதை புரிஞ்சுக்காம நிறைய டைம் வந்து இது பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மட்டும் இல்லை, சாரியும் சொல்லணும். நான் நிறைய டைம் அதை புரிஞ்சுக்காம அவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேன். அதுக்காக இப்போ இந்த டைமில் வந்து சாரியும் சொல்லணும் சார். சொல்லிடுங்க ப்ளீஸ். அவர் நேரம் சாரி டேடி. ஓகேம்மா. அவள் வந்து எனக்கு வந்து ஒரு ஏஞ்சல் தான். அவள் பிறந்ததே வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா அவள் 8 மந்த்து, அதாவது 8 மந்த்து அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சிக்கன் குனியா ஃபீவர்னு வந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறோம். அவங்க சொல்லிட்டாங்க குழந்தை பிழைக்குமா பிழைக்காதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாரம் இருந்து அட்மிட் பண்ணி பார்த்து அவள் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே ப்ரேயரில் வச்சு தான் ஜெபம் பண்ணி தான் பிறந்தது. நாங்கள் அப்போயே பிறக்கும்போதே சொன்னாங்க, டாக்டர்ஸை சொன்னாங்க, ஒருவேளை அப்படி பிறந்தா கூட ஏதாவது ஐ பவர் அதை கண் வந்து பார்வை இல்லாமல் வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் கடவுள் வந்து நல்ல முறையாக எங்களுக்கு பாப்பா கொடுத்தாரு. பட் ஆனால் சார், இப்போ நீங்கள் வேலையை பார்த்துட்டு வேலையை விட்டு வீட்டிலேருந்து குழந்தைய பார்த்துக்கிறப்போ உங்கள் பொண்ணு சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை வந்து இதை ஏளனமாக பேசியிருப்பாங்க, உங்களுக்கு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் பொண்ணு இதாக இல்லையா சார்? பொண்ணுக்காக வேறு என்ன செய்ய வாழ்க்கையில் வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா சித்தரும்ப நசுக்காத